ஆடு எத்தனை குட்டியோட இருக்குண்ணே? 7 ஆடு 1 கிடா குட்டி. சரிங்க, ஒவ்வொரு ஆடு என்னென்ன விலை வந்துச்சு? சரிங்க, கொடுத்தலாம். கொடுக்க வேண்டிய ஆடுதான் எல்லாமே. சரிங்க, எல்லாமே செம்போர் நல்ல ஒரு தெளிவா இருக்கு, ஒண்ணு போல இருக்கு. எல்லாம் பல்லு அம்சம் எப்படிங்க? பல்லு எல்லாமே நல்லா தெளிவா இருக்கு. சரிங்கண்ணா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம்? 4-5 ஈத்து உறுதி. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படின்னு இருக்கு? வேகம் இல்ல, சுமாரா தான் இருக்கு. சரிங்க, இப்போ ஆனா இதெல்லாம் எல்லாமே நம்ம வந்து மேய்ச்சல் ஆடுகளா கையற வச்சு வளர்த்த ஆடுகளானே? எல்லாமே மேய்ஞ்ச ஆடுதான். அந்த ஒரு குட்டி இருக்கு, அந்த ஒரு குட்டியும் கிடா குட்டி. ஆடு நல்ல நெட்டு உயரமா நல்லா சூப்பரா இருக்கு. இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல நல்ல டாப் குவாலிட்டியான ஆடு எல்லாம் வாங்கிட்டு போலையா நீங்களே? சரிங்கண்ணா, சரிங்க. இந்த கிடா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? 17.5. சரிங்க, சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர் சூப்பர், கண்டிப்பா சொல்லிடுறேன். சரி, உங்க நம்பர் சொல்லுங்க. 77. சரிங்க. சரிங்க, இது தாயாடா? இதோட பிள்ளை ரெண்டா ஆடு? சென உண்டா? மூணுமே சென, தாயும் சென 2 பிள்ளைகளும் சென. சரிங்க, என்ன விலை வந்துச்சு? 55,000. அவங்க சொன்ன விலை 63 சொன்னதை குறைச்சிருக்கீங்களே, பரவாயில்ல. இது குட்டி 2க்கு பல் போட்டா எப்படின்னு? 2 பல்லு. அப்படின்னா இதோட முந்தின செட்டு குட்டியா? சரிங்க, இப்ப ஆடும் சென, அந்த பிள்ளைகளும் செனையா இருக்கு. இப்ப கொண்டு போனோம்னா மேய்ச்சல் விடுவீங்களா கையேற வச்சு வளர்ப்பீங்களா? மேய்ச்சல் தான், ஃபுல்லாவே மேய்ச்சல் மட்டும்தான். கையேறே கிடையாதா? ஏங்க கையேற வைக்க மாட்டேங்கிறீங்க? எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? 20 ஆடு. அதனால வந்து மொத்தமா நிறைய ஆடு இருக்கிறதுனால கையேற வைக்க முடியாது. இப்ப இது வந்து கையேற சாப்பிடாம அந்த ஆடு நல்லா தெளிவா இருக்குமா? இப்ப நல்லா பார்த்தா நல்ல மேனியா இருக்கு. அதான் கேக்குறேன், மேய்ச்சல் சரியா இருக்குமா? கொஞ்சம் மெலிஞ்சி சரியாயிரும். இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு? மக்கள் வந்தா திருப்திகரமா வாங்கலாம். சரிங்க, சரிங்க. அண்ணன் வாங்கி கொடுத்தாப்லையா? சரிங்க, சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர், இன்னைக்கு சந்தையில் நல்ல ஒரு ஆடுலாம் பார்த்து வாங்கியிருக்கீங்க. சரிங்கண்ணே, சரிங்க. சரிங்க, 2 சென உண்டா எப்படிங்க? செனதான். எத்தனை மாசம் சென சொல்லலாம்? சரிங்க, என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? ஓகே, 20,000 ஜோடி. ஒரு குட்டி 10,000 ரூபாய் ரேட் வந்துட்டு. சரிங்க, ஒரு பெரிய முதலீடு போட்டிருக்கோம். இதுல லாபம் எடுக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? 6 மாசம். குட்டி போட்டு அந்த குட்டி வளரணும். அந்த எப்படி தலையீத்து ஒரு குட்டி தான் போடுவோம்? சரிங்க, ஏன்னா அடுத்த ஈத்துக்கு நமக்கு வாங்குற ரேட்டுக்கு சரியா வந்துடும். அடுத்த ஈத்து போட்டுட்டா நமக்கு சரியா வந்துடும். சரிங்க, 2மே நல்லா சரி, பெரிய போட்டு ஆசைக்கு வாங்கியிருக்கீங்க. இது 2மே நல்ல கலரா பார்த்து வாங்கியிருக்கீங்க. இன்னும் சூப்பராகும். நல்ல குட்டி நல்ல மேய்ச்சல் இருந்தா இன்னும் தரமா இருக்கும். சரிங்க, சரிங்க. நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? இன்னைக்கு நிலவரம், சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படிங்க இருக்கு? சூடுபிடிக்கு. அதான் இன்னைக்கு நிறைய வரத்தும் விற்பனையும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. என்னண்ணே? சரிங்க, நீங்க காலையில சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? சரிங்க, சரிங்க, சரிங்க. சரிங்க. ஓ, திருப்திகரமா அமைஞ்சிருச்சு. சரிங்க, சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. சூப்பர் சூப்பர். சந்தைக்கு வந்ததுல இன்னைக்கு நல்ல டாப் குவாலிட்டியான ஆடு. 3 குட்டியோட இருக்கா? 3 கிடா குட்டியா பொட்டை குட்டியானே? அப்படியானே? 1 கிடா 2 பொட்டையா? சூப்பர். சந்தையில இன்னைக்கு நல்ல அருமையான ஆடு 3 குட்டியோட இருக்கு. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு முடிஞ்சதுக்கு? சரிங்க, ஆடு நல்ல 3 கலர்ல இருக்கு, நல்ல ஒரு அருமையா இருக்கு. இந்த ஆடு ரொம்ப மனசுக்கு பிடிச்சதுக்கோ? சரிங்கண்ணே, அதாவது இது வந்து நம்ம வாங்கின விலை என்ன விலை? 31,500. சரிங்க, 2 பொட்டை 1 கடா, நல்ல வம்சத்துக்கு வச்சுக்கலாம். அண்ணே 3மே நல்லா தெளிவா வளர்த்துருக்கு. இது எந்த ஊர் கொண்டு போறீங்க? சரிங்க, இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? சரிங்க, இதை மேய்ச்சல் முறையில வளர்ப்பீங்களா கையேற வச்சு வளர்ப்பீங்களா? மேய்ச்சல் தான். இந்த ஆடு ஒரு 3 குட்டியோட சேர்த்து ஃபுல்லாவே மேய்ச்சல் முறையில தான். மேய்ச்சல் முறையில வளர்த்தாதான் குட்டி நல்லா உண்டாகும். சரிங்க, கையேற வீட்டுக்கு வந்து எதுவும் வைப்பீங்களா? இந்த மாதிரி வைக்கிறது உண்டு. சரிங்க, சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். சரிங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 18,500. காய் அடிச்சதா காய் அடிக்காததாங்க? கோயிலுக்காக. என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிங்க? சரிங்க, சரிங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கு ஆடு வாங்கி? சரிங்க, ஓ, தெரிஞ்சவங்களை கூட்டு வந்து பேசிங்க. ஓகேங்க, பல் போட்டுச்சா பல் போடலையா? சரிங்க, அதாவது 1 வருஷ கிடாய்.
1 வருஷம் பக்கமா உள்ள கடாய். நல்ல ஒரு கலரா பார்த்து வாங்கிருக்கீங்க. சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். உடனே அமைஞ்சிருச்சு. இந்த கிடா வரத்து நிறைய என்னண்ணே? சரிங்க. இன்னைக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதாவது குட்டிகள் இதை வந்து எவ்வளவு குறைக்கணும்னா நீங்களே குறைச்சிங்களா இந்த ஆளை வச்சு தான் குறைச்சிங்களா? நம்மளா போனா கொஞ்சம் கூட தான் சொல்றாங்க. தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டு விவரம் தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி கொடுத்துட்றாங்க. சரிங்க சரிங்க. நல்ல ஒரு கலர் கடாய் நல்லா பார்த்துன்னா கோயிலுக்கு நல்ல எடுப்பான கடாயா இருக்கணும்னு. சரிங்க. ஒன்று தான் வாங்கிருக்கீங்களா வேற வாங்கிருக்கீங்க? ஒன்று தான். சரி ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். நல்லா ஆட்டுக்கு உதவும் ஒன்றுண்ணே. ஆட்டுக்கு நல்ல கடாயி. சந்தைக்கு காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க? கிடா ஆனால் விற்பனை ஆகலை. ஆனால் நல்ல தோரையான கடாயி. எதுவும் தாயாடு எதுவும் கொண்டு வந்தீங்களா? சரிங்க. அது விற்பனை ஆயிட்டா? விற்பனை ஆகலை. இன்னைக்கு நம்ம சொன்ன விலைக்கு வாங்க ஆள் இல்லை. ஏன்னா நிறைய கிடா வரத்து வந்துட்டு தானே. ஆனால் நல்ல முக லட்சணம், நல்ல ஒரு சைஸு, நல்ல ஒரு நெத்தி, ஒரு உயரம். நமக்கு எந்த ஊருங்கண்ணே? சரிங்க சரிங்க. யாரும் தேவைன்னா கிடாய் வந்து கேட்டால் கொடுத்தலாம். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். சென்னையாடு தானா? இது எத்தனை மாதம் சென்னை உண்டுண்ணே? சரிங்க. இது வந்து விலைக்கு இப்போ விற்பனை முடிஞ்சு போதா இல்லை எப்படிங்க? சரிங்க. விற்பனை பண்ணியிருக்கீங்க. என்ன விலைக்கு கொடுத்துருக்கீங்கண்ணே? 11,000. பரவாயில்ல. அப்புறம் பல்லு நிலவரில் எப்படிண்ணே? பல் சேர்ந்தாடுதான். இன்னும் எத்தனை வருஷம் கையில் வச்சுக்கலாம்? 5 வருஷம் உறுதி என்னண்ணே? இன்னைக்கு நிலவரம் சந்தை நிலவரம் பார்த்தா எப்படின்னு இருக்கு? ஆடு சுமார் தான் என்னண்ணே? சரிங்க சரிங்க. நிறைய வரத்து வந்துருக்கு என்னண்ணே கோவிலுக்கானே? சரிங்க. மாமன்சி இருக்கு. சரிங்க. 2 நல்ல டாப் குவாலிட்டியான கடாயை வாங்கியிருக்கீங்களே. 2 சேர்த்து என்ன விலை வந்துச்சு? சரிங்க. 27,000. ஆமா 27,000. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிங்க? 30,000 சொன்னதை 3,000 குறைச்சி வாங்கியிருக்கு. இதுனே? சரிங்க. 4,000 குறைச்சி வாங்கியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2ம் சேர்த்து சீருக்கு தான் கொண்டு போறீங்களா? இந்த தாய்மாமன் சீருக்கு கொண்டு போறது. சரிங்க. எந்த ஊரா கொண்டு போறீங்க? தேனி பக்கம். தேனி பக்கம் தான் கொண்டே போறீங்க. தேனி பக்கம் இந்த இது சீர்லாம் ரொம்ப அருமையா நடக்கும். 2 தான் வாங்கியிருக்கீங்களா? மேலே எதுவும் வாங்கியிருக்கீங்க? இந்த பெரிய கிடாய் பிடிக்கிறதுக்காக எட்டயபுரத்துக்கு வந்திருக்கீங்க. சரிங்க சரிங்க. ரொம்ப 2மே நல்ல ஒரு தோரணை. சூப்பர். நல்ல ஒரு அழகா இருக்கு. கொண்டு போனாலும் ஒரு பேர் இருக்கும் என்னண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர்ண்ணே. குட்டி ஒரு பொட்டை குட்டியா? சரிங்க. 2 எத்தனை மாசம் குட்டிகளா இருக்கும்? சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? சரிங்க. 17,000. 17,000ங்கிறது அது 10, இது 7 கணக்கு. மொத்தமா ஒரே ஆள்கிட்ட வாங்கியாச்சு. இன்னைக்கு நிலவரம் எப்படின்னு இருக்கு? சந்தை நிலவரம் இன்னைக்கு விலை கொஞ்சம் கூட தான். இன்னைக்கு வந்து இப்போ இந்த கிடாய் வாங்கிட்டு போறீங்கன்னா நீ எவ்வளவு நாள் வளர்க்கறது உண்டு? அந்த கிடாயில லாபம் எடுக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? சரிங்க. ஒரு 500 ரூபா வளர்த்து வாங்கிட்டு போனதுக்கு ஒரு 500 ரூபா கூட கிடைச்சா கொடுத்துருவீங்க. சரிங்க சரிங்க. அந்த பொட்டைக்குட்டியும் அப்படித்தானா? சரிங்க. அப்படின்னா வியாபாரம் பண்றதுக்கு தான் 2ம். சரிங்க. இப்ப நமக்கு எந்த ஊருங்க? தூத்துக்குடி. தூத்துக்குடியில யாரும் சந்தைக்கு வர முடியலன்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. சூப்பர் சார். குட்டியாண்ணே என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கு? 2 ரூபா. சரிங்க. 2 வாங்கியிருக்கு. சூப்பரா இருக்கு. இன்னைக்கு கொடியாடு குட்டி தானே இது? ஒரிஜினல். இது எப்படின்னா இப்ப பால் கொடுத்து நிறைய பால் கொடுக்க வேண்டியிருக்குங்க. பால் கொடுத்தா 10 நாள்ல இறகடிக்காரு இந்த குட்டியானே. என்னென்ன சொல்றீங்க? 10 நாள்ல கடிச்சுமா? சரிங்க. இப்போ ஒரு 2,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்னா இது எத்தனை நாள் வளர்த்தா இதுல ஒரு மறு விலைக்கு விற்பனை பண்ண முடியும் இந்த குட்டியை? நம்மளுக்கு தெரியாது. ஆசைக்கு வாங்கியிருக்கீங்க. ஆசைக்கு விலை இல்லை. சரிங்க. இதான கிடா குட்டியா வாங்கிட்டீங்க. நீங்க எந்த ஊர் கொண்டு போறீங்க? சரிங்க சரிங்க. இந்த ஒண்ணுதான் வாங்கியிருக்கீங்களா? இது எதுவும் பால்னா மாட்டு பால்ல குடிப்பீங்களா இல்ல ஆட்டு பாலா குடிப்பீங்களா? ஆட்டுப்பால் தான். ஆடுதுக்கான அப்படின்னா? சரிங்க சரிங்க. சூப்பர். ரொம்ப நன்றிண்ணே. ஆனா இந்த கிடா என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? சரிங்க. என்ன விலை கேள்வி கேட்டிருக்காங்க? சரிங்க. சூப்பர். என்னன்னா இவ்வளவு விலை சொல்றீங்களே? இன்னும் எவ்வளவு நாள் வச்சுக்கலானே? உறுதியா? சரிங்க. 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 ஒரு 20 ஆட்டுக்கு இந்த ஒரு கிடாய் விட்டா போதும். சரிங்க சரிங்க. இப்ப தான் பல்லே போடுது என்னண்ணே? சரிங்க சரிங்க. சரிங்கண்ணா. இது விலை வந்து ஃபைனல் நம்ம நண்பர்களுக்கு யாரும் கொடுக்கணும் என்ன விலை கொடுக்கலாம்? சரிங்க. சரிங்க சரிங்க. ஆனா அதாவது சரிங்க. இந்த கிடா எதுவும் வேணும் அப்படின்னு சொன்னா உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்க வாய்ப்புண்டா? சரிங்க. 61 சரிங்க 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 சரிங்க. ரொம்ப நன்றிங்க. தாயாடு 2 குட்டியா? குட்டி 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா?
சரிங்க. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? அவங்க 21 சொன்னாங்க. சரிங்க. 18,500. 18,500 வாங்கின விலை. சரிங்க. இப்போ அதாவது ஆடு பல் தேர்ந்த ஆடு தான். நல்ல மடுக்கட்டோட இருக்கு. வளர்த்தா இந்த மாதிரி ஆடுகளை வளர்த்தா நல்ல லாபம் தரும் தானே. இது மேய்ச்சல் முறையில் வளர்ப்பீங்களா, கையற வச்சு வளர்ப்பீங்களா? வீட்டில் உள்ளதான். அதான் அது இப்போ நம்ம இதை வந்து மேய்ச்சல் முறைக்கு வந்து இப்போ அனுப்பவே மாட்டீங்களா இந்த ஆடை? சரிங்க. தடுப்பூசி எதுவும் போடணுமா அதுக்கு குட்டிக்கு? சரிங்க. சூப்பர். நல்லா இன்னைக்கு நல்லா தெளிவான ஆடா பார்த்து வாங்கிட்டு. சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நிலவரம் எப்படின்னு அமைஞ்சது இன்னைக்கு? சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? பரவாயில்ல. மக்கள் வந்தா ஒரு நாள் திருப்தியா வாங்கலாம்னு. சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர்.